ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோவை வடகரை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து நண்டு கிரேவி எப்படி டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாம், சுலபமாகவும் செஞ்சிடலாம், அதை பற்றி பார்க்கலாம். வாங்க என் வீடியோவுக்கு. வணக்கம். இப்போ நம்ம கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கிங் ஆயில் எண்ணெய் பயன்படுத்திங்களோ பயன்படுத்திக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், வதக்கிறதுக்கு அளவாக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, இது கூட ஒரு குட்டி டீஸ்பூன், அதில் குட்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இந்த அளவில் வந்துட்டு ஒரு சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? மிளகு வந்து பாருங்கள், இந்த அளவு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கணும். சிம்மிலே வச்சுக்கோங்க ஸ்டவ்வு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக வர கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். வர கொத்தமல்லி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அதையும் இது கூட நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட பார்த்திங்கன்னா வரமிளகா, இஞ்சி, பூண்டு, இது நல்லா வதக்கிடலாம். சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து அது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போதும், சரிங்களா? இப்போ அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும், சரிங்களா? சீக்கிரம் தாளித்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடாயில். இப்போ நான் இது அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், அதில் வந்துட்டு நம்ம வந்து வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் அந்த நண்டை சேர்த்துடலாம். நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணணும். இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும், சரிங்களா? வச்சு அந்த விழுது அப்படியே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு பெரட்டு விட்டுட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ, கிரேவியாவோ குழம்பாவோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாங்க. உப்பு மட்டும் சேர்த்தா போதும். மூடி வச்சிடலாம்.